இப்போ நாம examples with accusative personal pronouns எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். Zum Beispiel mit accusative. Okay, example sentence: Ich habe ein Geschenk for dich. என்னது? Ich habe ein Geschenk for dich. அதாவது ish வந்துட்டு nominative personal pronoun. ஸோ நான் இப்போ verb வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்கேன்? இஷ்க்கு ஏற்ற மாதிரி கான்ஜுகேட் பண்ணியிருக்கேன். அதாவது இஷ்க்கு வந்து verb ஈல முடியும். ஸோ ich habe ein Geschenk for dish. அதாவது இப்போ இந்த டிஷ்ன்றது எதோடையது? accusative personal pronoun. அதாவது I have a gift for you. இப்போ இந்த யூன்ற இடத்துல நான் வந்துட்டு accusative personal pronoun யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் மேம் இங்கே வந்து accusative personal pronoun யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த சென்டென்ஸில் எந்த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஹாபன்ற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாபன் எதோடைய வேர்பு? accusative உடைய வேர்ப். அண்ட் ஒன் மோர் க்ளூ ஆல்சோ இங்கே இருக்குது. என்னன்னு பாருங்கள், ஃபுர் அப்படின்றது என்ன? accusative உடைய ப்ரெப்போசிஷன். ஸோ மெயின் ப்ரெப்போசிஷன் இது. ஸோ இதை வச்சுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது எது வேர்ப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெப்போசிஷன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா accusative உடையது தான். அண்ட் இந்த சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்குது. நான் யாருக்கு? நான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் ஆல்சோ. மீனிங்குமே இதில் கிளியராக இருக்குது. அப்புறம் வந்து என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த ப்ரெப்போசிஷன், இது எல்லாமே நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்குது இது ஒரு accusative சென்டென்ஸ்ன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Ich lade dich zur Party ein. Okay, ich lade dich zur Party ein. So it's a separable verb. So as usual அதோட ரூலை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதோட மீனிங் என்ன? I invite you for the party. ஓகே, நான் உன்னை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நான் அப்படின்றது ஐ. ஸோ அதை வந்து ஜெர்மனில் இஷ் எழுதியாச்சு. வேர்பை வந்துட்டு செப்பரேட் பண்ணி இங்கே கான்ஜுகேட் பண்ணிவிட்டு ப்ரிஃபிக்ஸ் எடுத்துகிட்டு போய் எண்டு போயாச்சு. ஸோ வேர்ப் இஸ் கான்ஜுகேட்டட் எதுக்கு ஏற்ற மாதிரி? இஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி கான்ஜுகேட் பண்ணிட்டேன். ஸோ டிஷ் இப்போ தான் இங்கே ரூல் வருது பாருங்கள், டிஷ். இப்போ இது என்னது? இது accusative personal pronoun நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் ஃபார்மலில் சொல்லணும், இல்லை ஐ இன்வைட் ஹிம்னு சொல்லணும், இல்லை ஐ இன்வைட் ஹர், ஐ இன்வைட் அஸ் ஆர் வி இன்வைட்டட் அஸ், அந்த மாதிரி எந்த மாதிரி சென்டென்ஸ் பேசணும்னு நினச்சாலும் நாமினேட்டிவ் பர்சனலில் நீங்கள் மாற்றிடணும். அதுக்கேற்ற மாதிரி accusative personal pronoun-ஐயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா அந்த சென்டென்ஸ் யாருக்கு ஏற்ற மாதிரி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். zur Party ein. ஓகே, இப்போது இதே சென்டென்ஸை இப்போ என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே மேம், எனக்கு accusative personal pronoun, dative personal pronoun, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் எனக்கு இதில் இன்னும் ஒரு டவுட் வருது மேம். நான் தான் ஏற்கனவே நாமினேட்டிவ் personal pronoun-ல do, கேபிட்டல் ஜி, அப்புறம் இயர்னு இன்னொரு personal pronoun படித்தேனே, அதுக்குமே யூன்ற மீனிங் வருதே. நான் ஏன் அதை வந்து இந்த இடத்துல இந்த டிஷ்ஷுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதக்கூடாது? அதாவது ஐஷ் லாடே டூ ஜுவ பார்ட்டி ஐன், இந்த மாதிரி நான் ஏன் எழுதக்கூடாது? டூனாலுமே யூ தானே மேம். கேபிட்டல் ஜி நம்ம வந்து நாமினேட்டிவ் personal pronoun-ல யூஸ் பண்ண மாதிரி அதை யூஸ் பண்ணாலுமே ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தானே வரும். ஐஹெச்ஆர் இயர், அதாவது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபார்மல், அதை யூஸ் பண்ணாலுமே யூ மீனிங் தானே வரும். நான் ஏன் இந்த இடத்துல டூ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், சி பேசிக் நாலேஜ் தான். இப்போ இஷ்ஷுக்குன்னு ஒரு வேர்ப் கான்ஜுகேஷனுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அது வேர்ப் எப்படி முடியணும்? ஈல முடியணும். அதே டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ப் எப்படி முடியணும்? எஸ்டியில் முடியணும். இப்போ நான் இதுக்கு கான்ஜுகேட் பண்ணுவேனா, இல்லை இந்த பர்சனுக்கு கான்ஜுகேட் பண்ணுவேனா? சரி, நான் இஷ்ஷுக்கு கான்ஜுகேட் பண்ணிட்டேன். அப்போ டூவோட வேர்ப் ரூல் எங்கே அப்ளை பண்ண முடியும்? என்னால் அப்ளை பண்ணவே முடியாது. அண்ட் மோரோவர் ஒரு பேசிக் சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு பர்சன் தான் இருக்க முடியும். அப்படி இன்னொரு பர்சன் வந்துட்டாங்கன்னா எய்தர் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும், இல்லைனா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் ரெண்டு சப்ஜெக்ட் பேஸ்டாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் பேஸ்டாக வராது. வீண் வரும்போது வேணால் நம்ம என்னோட சேர்த்து இன்னொருத்தரை சேர்த்து நான் சொல்லலாம். தே சொல்லும்போதும் மற்ற ரெண்டு பேர், அது ஆக மொத்தம் அது ஒரு பர்சனாக தான் வரும். பட் இங்கே நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்டாக பேஸ் பண்ணி ஜெர்மனில் எழுத முடியாது. மோரோவர் ஒரு பர்சனுக்கு ஒரு வேர்பை தான் நம்மளால் கான்ஜுகேட் பண்ண முடியும். ரெண்டு பர்சனுக்கு ஒரு வேர்பை கான்ஜுகேட் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் இதுக்கும் யூ தான் மீனிங். அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக accusative personal pronoun, dative personal pronoun படிச்சுட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸா அப்போ நீ accusative personal pronoun யூஸ் பண்ணு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸா அப்போ dative personal pronoun யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் accusative and dative nominative personal pronouns எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இன்னொரு புது கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம்.